Hi all, welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு B.Ed டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து லேர்னிங் அண்ட் டீச்சிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பேப்பர். அதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ வாட் ஆர் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம் லெட்ஸ் see about the basic principles of learning. ஸோ இந்த லேர்னிங்னா என்ன, கற்றல், அதை தான் வந்து நம்ம லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ லேர்னிங் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரோத் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்ரோத் அண்ட் த டெவலப்மெண்ட். க்ரோத்னால் வளர்ச்சி இல்லையா? ஸோ ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் க்ரோத் இருக்கலாம் ஒரு பர்சனில். ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிசிக்கலாக வந்து வளர்றது இல்லாமல், அதாவது ஹைட் இன் சென்டிமீட்டர், வெயிட் இன் கேஜிஸ், அதை வந்து நம்ம ஃபிசிக்கல் க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஃபிசிக்கல் க்ரோத். ஸோ அலாங் வித் தட் ஃபிசிக்கல் க்ரோத், இப்போ ஒரு ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல இஃப் யூ ஹாவ், ஒரு சப்ஜெக்டில் இல்லை ஒரு லாங்குவேஜில் இஃப் யூ ஹாவ் அ ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகுது. ஸோ இந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் வளர்றதில்ல, பட் இட் கிவ்ஸ் யூ தட் ஸ்கில் கெட்ஸ் டெவலப்ட் இன் யூ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் வித் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கெட் தரோ வித் தட் சப்ஜெக்ட் ஆர் தட் ஸ்கில். ஸோ நீங்கள் வந்து மென்டலாக யூ கெட் ட்ரெயின்டு. ஸோ லேர்னிங் கிவ்ஸ் யூ க்ரோத், நாட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். ஃபிசிக்கல் ஃபார்மில் நீங்கள் வளர போகிறதில்ல, நாட் இன் சென்டிமீட்டர், நாட் இன் கேஜி. பட் அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது. பட் தட் இந்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயோ லாங்குவேஜ்லேயோ யூ பிகம் வெல் வேர்ஸ்டு. ஸோ இந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பிரின்சிபல் இஸ் தட் learning is adjustment to one's environment. So learningனால you get adapted to a particular environment. So இதில் வந்து learning வந்து it is expressing suitable response to a stimulus. ஸோ அதுதான் வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க, பிஹேவியரிஸ்ட் எல்லாமே லேர்னிங்கை வந்து பற்றி சொல்லும் போது அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த லேர்னிங்லே யூ கெட் அடாப்டட், தட் பிஹேவியரே வந்து பிஹேவியரல் சேஞ்சாக அதை சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் யூ கெட் அடாப்டட் டு அ பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வெல் அட்ஜஸ்டட், யூ கெட் அ வெல் அட்ஜஸ்டட் பிஹேவியர். ஸோ தேர் இஸ் அ பிஹேவியரல் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த பிரின்சிபல் ஆஃப் learning. So let's see the third one. Third one is that learning is organizing experiences. So what happens here? So இங்கே என்ன அப்படின்னா, ஸோ இந்த லேர்னிங் மூலமாக யூ கெட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் போக உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ வந்து உங்ககிட்ட வந்து ஏற்கனவே யூ மைட் ஹாவ் பீன் ஹேட் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த லேர்னிங் புதுசாக ஒன்று நீங்கள் கற்றுக்கிறனால யூ கெட் சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸும் இன்டெக்ரேட் ஆகும்போது, ஒன்றா சேரும்போது யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்ஸ் ரிஃபைன்டு. ஸோ இந்த லேர்னிங் தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தனால தான், ஸோ பிகாஸ் ஆஃப் தட் லேர்னிங் ஒன்லி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் நவ் பிகம் ரிஃபைன்டு. ஸோ இன்னொன்று யூ பிகம் ஸ்கில்ஃபுல் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்டாக இருக்கலாம், லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கேம்ஸ், நீங்கள் செஸ்ஸு, கேரம் ஏதோ நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணும்போது இன்னும் வந்து யூ கெட் ரிஃபைன்டு பிகாஸ் ஆஃப் திஸ் லேர்னிங் அப்படின்னு
சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் பிரின்சிபல். நெக்ஸ்ட் இஸ் தட் லேர்னிங் இஸ் பர்பஸ்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணவே போவீங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுக்கு வந்து ஸ்கூல் போகிறாங்க? ஸோ தே ஹாவ் டு லேர்ன். ஸோ அந்த பர்டிகுலர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ வித்தவுட் தட் கோல், தே ஹாவ் அ கோல். அண்ட் காலேஜ்னா டிகிரி, யூ ஹாவ் அ கோல், யூ வாண்ட் தட் டிகிரி. ஸோ அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் யூ வில் பி கோயிங் டு தட் காலேஜ். ஸோ அந்த பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் இருக்கிற இடத்துல தான் யூ டென் டு லேர்ன். ஸோ சில்ட்ரன் லேர்ன்ஸ் வித் அ பர்பஸ், ஆர் எனி காலேஜ் ஸ்டூடெண்ட், ஆர் யூ ஆர் டூயிங் எனி கோர்ஸ் அவுட் சைட். ஸோ யூ ஹாவ் அ கோல், யூ ஹாவ் டு ஃபினிஷ் த கோர்ஸ்னு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஸோ அதனால தான் யூ கோ ஃபார் லேர்னிங். ஸோ நோ ஒன் ஹியர் லேர்ன்ஸ் வித்தவுட் எனி பர்பஸ். அண்ட் லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட். ஸோ லேர்னிங் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. சில பேருக்கு தான் சில ஸ்கில்ஸு, சில வந்து ஏதாவது லாங்குவேஜ், சில பேருக்கு நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க ஈஸியாக, சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்காது. ஸோ சில பேர் அதில் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க லேர்னிங் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட். சில பேருக்கு என்ன தான் யூ ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டட்லினா தே won't கெட் தட் ஸ்கில். ஸோ அது எதனால அப்படின்னா தே டோன்ட் டென் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு அந்த இப்போ ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டி அண்ட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்றது. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் அது உங்களுக்கு வராது. ஸோ ஒன்லி வித் ப்ராக்டிஸ் மட்டுமே, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறனால மட்டுமே தட் ஸ்கில் யூ won't கெட் தட் ஸ்கில். யூ மஸ்ட் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் யூ மஸ்ட் கெட் அன் இன்சைட் ஆஃப் தட் ஆக்டிவிட்டி. அதாவது ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு சொல்கிறாங்க. வித் திஸ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவங்க தான் வந்து நல்ல ஸ்கோரஸாக இருப்பாங்க எந்த ஒரு ஃபீல்ட்லேயும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க இட் இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஆக்ட் அப்படின்னு. அண்ட் லேர்னிங் இஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட் தே டோன்ட் இன்ட்ராக்ட். ஸோ அங்கே வந்து லேர்னிங் இருக்காது இன்ட்ராக்ட் பண்ணாத, பார்ட்டிசிபேட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில். ஸோ ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தே டென் டு லேர்ன் இன் த கிளாஸ் ரூம் இட் செல்ஃப். ஸோ அவங்க வந்து தே டோன்ட் நீட் டு கோ அண்ட் லேர்ன் டு இந்த ஹோம். ஸோ இங்கேயே வந்து லேர்னிங் அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேஸில் ஸோ யூ மஸ்ட் see through that everyone actively participates in the classroom. ஸோ ஒன்லி இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் நடந்தால் தான் the student will be in the process of learning and learning could be effective. ஸோ அதனால தான் வந்து learning by doing. ஸோ you do something, you learn something. ஸோ எதையுமே வி டெமோவை காட்டும்போது தே டென் டு லேர்ன் மோர். ஸோ அவங்களே அதை பண்ணும்போது இன்னும் நல்லா கற்றுக்குவாங்க. ஸோ அதனால் லேர்னிங் பை டூயிங் டென்ஸ் டு பி மோர் எஃபெக்டிவ் அண்ட் வித்தவுட் செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். செல்ஃப் மோட்டிவேஷன் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இன் லேர்னிங் ஆக்சுவலி. அண்ட் இது தவிர வி ஹாவ் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் லெபார்ட்ரி லேப் பண்ண வைக்கிறோம். அது தவிர பேசிக் எஜுகேஷன், இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா டு மேக் த ஸ்டூடெண்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ தான் தே டென் டு லேர்ன். அண்ட் லேர்னிங் இஸ் போத் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல். வாட் இஸ் த மீனிங் ஃபார் தேட்? ஸோ இண்டிவிஜுவலாகவும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் மோட்டிவேஷனால் யூ டென் டு லேர்ன். இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாக லேர்ன் பண்ணுறது இது. பட் சோஷியலாக ஏதாவது கற்றுக்குறீங்களா எங்கேயாவது, வேறு எங்கேயாவது, ஸ்கூல் தவிர? ஸோ ஸ்கூலில் சில பேர் இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனால் செல்ஃப் மோட்டிவேஷனால் தே டென் டு லேர்ன். பட் வாட் அபவுட் சோஷியல் பிளேசஸ்? சோஷியல் பிளேசஸ்னால் எங்கே? டெம்பிள்லையோ இல்லை நீங்கள் வெளில போகிறீங்க கோயிலுக்கு, அங்கே ஏதாவது கற்றுக்குறீங்களா?
அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது கற்றுக்கிறீங்களா, லேர்ன் பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ், உங்கள் பியர் குரூப் ஸ்கூலில் இருப்பாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேம் ஏஜ் சேம் கிளாஸ், அவங்ககிட்டருந்து ஏதாவது கற்றுக்குறீங்களா? இல்லை ஒரு மூவிக்கு போகிறீங்க, ஒரு படத்துக்கு போகிறீங்க, அங்கே ஏதாவது கற்றுக்குவீங்களா? யூ லேர்ன் சம்திங் இன் திஸ் சோஷியல் பிளேசஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் யூ லேர்ன் சம்திங் ஹியர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சோஷியல் பிளேசஸில் நடக்கிறது வந்து தே டென் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் அந்த பர்சனுக்கு சேஞ்சஸ் வரலாம் பிஹேவியரில். ஸோ இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த சோஷியல் ஏஜென்சிஸ், ஃபேமிலி, பியர் குரூப், ஸ்கூல், மூவிஸ், இது எல்லாமே ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ இந்த லேர்னிங் வந்து இங்கேயும் நடக்கலாம். ஸோ அந்த லேர்னிங் வந்து நம்ம குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். வி மச் ஹாவ் அ ஐ ஆன் தட் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட், லேர்னிங் cannot be forced. லேர்னிங்கை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? யார் மேலேயாவது திணிக்க முடியுமா? இல்லை, கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த லேர்னிங் அப்படின்றது அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட், அவங்க ஃபுல் வில்லிங்னஸோடு வர்றது. அண்ட் இட் கான்ட் பி ஃபோர்ஸ்ட் ஆர் டம்ப்ட் ஆன் அன் இண்டிவிஜுவல். ஸோ அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன், பார்ட்டிசிபேஷனால் வர்றது தான் இந்த லேர்னிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் லேர்னர் இன்ட்ராக்ட்ஸ் வித் இஸ் என்விரான்மெண்ட் இன் லேர்னிங். அவங்க வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட்டில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்மளை தவிர, டீச்சரை தவிர அந்த என்விரான்மெண்ட் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ரிச்சாகவும் இருக்கணும். ஸோ வந்து அப்போ தான் வந்து அந்த லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இந்த கிளாஸில் யூ மஸ்ட் மெயின்டைன் அ ஹெல்தி என்விரான்மெண்ட் ஸோ தட் உங்கள் லேர்னிங் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக புரியணும். இட் மஸ்ட் பி கண்டக்டிவ், இட் மஸ்ட் ரீச் த ஸ்டூடெண்ட். ஸோ த லேர்னிங் என்விரான்மெண்ட் மஸ்ட் பி ஹெல்தி அண்ட் இட் மஸ்ட் பி ரிச். ஸோ இது வந்து one of the principle of the learning. Next is learning brings changes in behavior. ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்கள் புதுசாக கற்றுக்கும் போது உங்கள் பிஹேவியர்லையும் கண்டிப்பாக வந்து அந்த இம்பேக்ட் தெரியும். ஸோ அதனால தான் the learning brings changes in your behavior அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் see the behavior of a நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும், நல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ the back benchers, they tend to have a different type of behavior. ஸோ எங்கே லேர்னிங் இருக்கிறோ the behavior also changes and the learning is whole. So everything we must see it as a totality only. So இந்த இடத்துலையும் லேர்னிங்லேயும் யூ மஸ்ட் see it as a whole அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இங்கே ஒரு மீனிங்ஃபுல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம செப்ரேட்டாக பார்க்காம லேர்னிங் அப்படின்றத நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து Gestalt தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேர்னிங் இஸ் நத்திங் பட் ஆர்கனைசிங் அவர் பர்செப்ஷன் இன் அ மீனிங்ஃபுல் வே. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட்? It is a process of grouping visual elements together. So visual elements எல்லாம் group பண்ணி so that one can more readily determine the meaning of the visual as a whole. So that is the learning is whole. So you must not see it as a separate ones. You must integrate everything. Learning la நிறைய இருக்கு. So you must see learning as a whole or a total thing. It is a sum. And learning depends on gaining insight. Insight na enna? You must have a deeper understanding. Understanding மட்டும் இல்லாமல் you must have a deeper understanding. So சில டைமில் கிளாஸ் ரூமில் நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம். So they might not understand anything in that. But when they go home and learn, இன்னும் நல்லா வந்து படித்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது they get a flash. So that flash is known as the insight. ஸோ திடீர்னு நம்மளுக்கு அந்த நமக்கு புரியுது அந்த இதுதான் அப்படின்னு. ஸோ அந்த இதுதான் வந்து கெய்னிங் இன்சைட். ஸோ முன்னாடி வேகாக இருந்திருக்கலாம் நம்ம அந்த சப்ஜெக்டை சொல்லி தரும்போது, பட் தே மஸ்ட் ஹாவ் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தட்ஸ் வை தட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு they need that time
and they also need additional help to have this insight, to make them understand the concept. So they need time and help. So இது எல்லாமே you get an insight when you have a previous experience, intelligent and efforts. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அதை பொறுத்து தான் you get a particular insight of a particular subject or a skill. So these are 12 basic principles of learning. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and also bell button click பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Happy learning to you all. Thank you.